نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم أمر الله تعالى سمع مقالتي ووعظها وحفظها وعزها ووضعها யார் இடத்தில் ஒரு பேச்சை கேட்டு அதை மனதில் இருத்தி இன்னும் அதனை அமல் செய்கிறார்களோ அவர்களை கூலியை எல்லாம் வந்தால்தான் ஒவ்வொருவருக்கும் பதிவு செய்கிறான். அவர்களுடைய கூலி எவ்வாறு இருக்கும் என்றால் அதை கணக்கிட முடியாத அளவிற்காக இருக்கும். இந்த சபை எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். மனதில் கூட்டமாக இடம்பெறக்கூடிய இந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, சகீனத் என்ற மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ் இந்த கூட்டத்தை பற்றி மக்களிடம் மனசுகளிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறார். எவ்வாறு பெருமை பாராட்டி பேசுகிறார் என்றால், நம்மை படைப்பதற்கு நமக்கு உணவளித்து நமக்கு இவ்வாறு உணவளிக்க வேண்டும் என்ற இந்த காலகட்டத்தை 50,000 வருடங்களுக்கு முன்னதாகவே எடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் மனதிலிருந்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன பெரிய நட்சத்திரம் கூட்டம் போல அங்கு ஏதோ உலகத்தில் விழுகிறது, அது என்ன கூட்டம் என்று அல்லாஹ் மனதிலிருந்தே கூறுகிறார். உடனே அழைக்கக்கூடிய ஒரு பெரிய வழக்கு என்று சொல்கிறார், அங்கு உன்னை பற்றிதான் இவர் புகழ்த்தும் உன்னுடைய வேதனையை பற்றி அஞ்சி பயந்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உனக்கு அது நட்சத்திரமாக இருக்கிறது என்று மனதில் சொல்வார். உடனே அல்லாஹ் மீண்டும் ஒன்றும் தெரியாது போல் இருக்கிறான். அப்படியா, என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? என்னை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு என்னுடைய வேலையை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்களா? அதை பற்றி அவர்கள் அனுப்புவதற்கு என்று அல்லாஹ் மனதில் எழுதி இருக்கிறார். உடனே மனிதர்கள் சொல்கிறார்கள், உன்னை அவர்கள் பார்த்ததில்லை, உன்னை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் நேரில் சந்திக்கவில்லை, உன்னுடைய அழகை அவர்கள் சிறிது கூட அனுபவிக்கவில்லை. ஆனாலும் உன்னை பற்றி ஹதீஸ்களையும் பயான்களையும் கேட்டதைகளிலிருந்து உன்னை அனுப்பி நடக்கிறார்கள். உனக்கு மிகவும் பயப்படுகிறார்கள், சிலர் பொதுவாக வாழ்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். உடனே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இடத்தில் ஏதாவது ஆசை வைக்கிறார்களா? உடனே சொல்கிறார்கள், இடத்தில் இன்னொரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கம் மிக அற்புதமாக இருக்கும் என்று படிக்கிறார், அதை அவர்கள் ஆசை வைக்கிறார்கள் மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரு சில முயற்சியை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று முயற்சி செய்ததாக எதுவும் தெரியவில்லை, நீ காப்பாற்றியவர்களை தவிர. முயற்சி செய்தவர்களுக்கும் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இந்த உலகத்தில் பாடுபட்டவர்களுக்கும் இந்த சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு சொந்தமாகிவிட்டேன் என்று நன்றாயம் கூறக்கூடிய அல்லாஹ் எப்பேற்பட்ட திருமையாளர் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்தின் காரணமாக ஒரு சில தண்ணீர் கூட தொண்டையை குளிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் செய்ய முடியும். இன்று யாருமே பாவம் செய்யாதவர்களாக நாம் ஒன்றும் அற்புதமானவர்கள் அல்ல. மனிதர்கள் என்றாலே பாவம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் இருக்கிறார். ஆனால் அதற்கு தக்க முறையில் மன்னிப்பு கேட்பது அல்லாஹ் அதை மன்னிப்பதும் ஆதரவு கிருபை என்றும் அல்லாஹ் சொல்கிறார். எந்த ஒரு மனிதன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்னிடம் இன்னும் நெருங்கி வருகிறானோ அந்த மனிதனிடத்தில் நாம் விரைவில் மன்னிப்பை வழங்க வேண்டும். அந்த விரைய அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம அர்த்தம். அல்லாஹ் எந்த மனிதன் வளர்ந்தாலும் மனுஷனுக்கு ஒரு தடவை நம்ம கையில ஒரு சிறு நெருப்பாக கொடுத்தோம்னா அது திருச்சி காயமாக இருக்கும். அதுவே நம்ம திருப்பை கொஞ்சம் பெரிய நெருப்பாக கொடுத்தோம்னா அது ரொம்ப குறையவே பெரிய காயம். அதுவே இன்னும் பெரிய ஒரு நெருப்பத்தை எடுத்துட்டோம்னா அந்த கை இன்னும் கையில் இல்லாத விரலை வெட்டி எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாம் இப்போது எந்த பாவத்தை
நான் சொல்கிறேன். இன்று நம்மிடத்தில் பண்பு என்பது இல்லவே இல்லை. பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறோம் பண்பை பற்றி மட்டும்தான். பண்பு ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அந்த மனிதன் பணிவு வருகிறான். பணிவு ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அந்த மனிதன் அன்பு வருகிறது. இப்ப பண்பும் பணிவும் கொடுத்துதான் அன்பு. அன்பு தானா கிடையாது. ஒரு மனிதன் பண்பானவனா இருக்கணும், அடுத்து பணிவானவனா அப்பதான் அந்த மனிதனுக்கு அன்புன்றது வரும். இப்ப பண்புனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பண்புனா என்ன? ஒரு உதாரணம் ஒரு 2 பேர் ஆரோக்கியம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒரு மனிதர் என்ன பண்றாரு, அதிகமா சண்டை போடாங்க. அந்த விஷயம் அப்படிதான் இல்லைன்னாலும் அதாம ஒத்துக்கிட்டு விளைவிக்கிறாரு. இப்ப இந்த மனிதர் பண்புள்ளவர் என்று கருதப்படுகிறார். என்ன கருதப்படுறாரு? சண்டை போட்டாங்க ஆரோக்கியம் பண்ணி உடம்பா சொல்லுது இந்த கலர் தான் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இந்த கலர் இல்லை அப்படின்னு 2 பேரும் பெரிய சண்டை வந்தது. வெறும் கலர் பிரச்சனை, வெறும் கலர் பிரச்சனை பெரிய சண்டையா மாறும்போது உடனே அதை வந்து திருப்பியா செஞ்சாங்க. ஆமா ஆமா நீ சொல்ற கலர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்கதான் பண்பு அவங்க என்ன செஞ்சாங்க, பண்பா நடந்துருக்காங்க. அதனால விட்டு. இப்ப பண்பு எப்படி மாறணும்னு சொன்னா பணிவாக மாறிட்டு. இப்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு, பணிவான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அந்த மாதிரி பணிவாகவே போயிட்டாங்க. இந்த பண்பும் பணிவும் சேர்ந்து அந்த மேல சண்டை போடுற ஒரு அன்பே நம்ம எவ்வளவு நேரம் ஆரம்பிக்கணும், இவ்வளவு சண்டை போடணும், அவங்க எவ்வளோ அன்பா சரி அதே கலக்கா வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சின்னம் வேண்டாம். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பண்பையும் வளர்த்துட மாட்டோம், பணிவையும் வளர்த்துட மாட்டோம், அன்பையும் கொடுக்க மாட்டோம். பண்பு பணி அதுதான் அன்பு. இப்ப இதை நம்ம குழந்தைகளிடமே நம்ம செய்யணும். நம் குழந்தைகளிடத்தில் நாம் பண்பாக பேசணும். நம்ம குழந்தைகளிடத்துல நம்ம பெற்றவங்களே இல்லாமட்டாலும் தான் நல்லா பாதுகாப்பவர்களை போடுகிற பணிவா நடக்கணும். நம்ம பிள்ளைகளிடத்துல நம்ம பண்பாலும் பணிவாகவும் நடந்தா மட்டும்தான் அன்பு என்பது பிள்ளைகளிடத்தில். நம்ம பிள்ளைகளிடத்துல பணிவாகவும் பணிவாகவும் நம்ம நடக்காட்டி அப்ப அன்பு இப்படிதான் இருக்குமா கரடப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுவாங்க. இல்ல எந்த அளவுல நீங்க பிள்ளைகளை காலையில எழுந்திருந்து இரவு தூங்க போகும் வரை எந்த கல்வியல்ல எந்த கல்வியல்ல நீங்க உங்க அன்பியலை செலுத்திருக்கீங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு சொல்லுங்க. என் பிள்ளைய இன்று ஒரு நாள் முழுவதும் வாங்க போங்க மட்டும்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு தாய்மார் சொல்லல. இந்த பண்பு இல்லை. அப்ப அந்த பிள்ளைங்க 100 அடி அடிச்சாலும் அந்த அன்பு அந்த பிள்ளைக்கு வராது. நான் கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்? இங்க வாங்க போக கூப்பிடுற தாய்மாரி இருந்தாலும் இருக்கீங்க. நான் தவறு சொல்லிட்டு தான் நினைச்சிருக்கேன். சரி ஒருவேளை வாங்கம்மா போகலாம்னு கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆமாம்மா அப்படின்னு மைண்ட்ல ஒரு கேள்வி. அதுக்காக வாடி போய் கூப்பிட வேணாமேங்கிறத எங்களோட பதிவு. நாங்களும் வாங்க போங்க கூப்பிடுங்க அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாங்க. பேர் வைக்கிறோம், அழகான பேர் சதிஜான்னு வைக்கிறோம், ஆயிஷான்னு வைக்கிறோம். ஆனா கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறோம்? இந்துக்கள் மட்டும்தான் வாடி போய் கூப்பிடுவாங்க. நம்ம ஹதீஸ் குர்ஆன் சட்டப்படி பார்த்தா எதுலையுமே எழுதப்படல. அதிகாரம் இல்லாம நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் வாடி போய் கூப்பிட்டாங்க எதுலையுமே எழுதப்படல. படிச்சுக்கோமா வரலாறு அப்படி படிச்சுக்கோமா? இல்ல. சரி நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் இருந்தாங்க 7 வயசு வரை படிச்சுக்கோங்க. அப்ப நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆம்பளை பசங்க வாடா போனாலோ வேற வேற ஏக வசனங்கள் சொல்லியோ அப்படிதான் நம்ம படிக்கணும். ஆனா
கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளிடத்தில் இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பிள்ளைகளிடத்துல நம்ம எவ்வளவு பண்பா இருக்கோம், எவ்வளவு பணிவா இருக்கிறோம். அப்ப பண்பும் பணிவும் நம் பிள்ளைங்க எங்க கற்றுக்கொள்வாங்க. இந்த பண்பையும் பணிவையும் ஒரு தாயை சொல்லிக் கொடுக்காட்டி அந்த பிள்ளைக்கு எப்படி வரும்? பேசுற கெட்ட வார்த்தையில இருந்து, பேசுற பேட் வேர்ட்ஸ்ல இருந்து, இன்னும் நிறைய விஷயங்கள்ல இருந்து தாய் தகப்பனிடமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை. குர்ஆன் ஹதீஸ ஒரு நாள் மதரசாவுக்கு போகணும்னு சொன்னா ஒரே நாள் மதரசாவை போய் மனப்பாடம் பண்ணி வாங்க போங்க வந்து உங்களை கூப்பிட்டுருமா? சொல்லுங்க. மதரசாவுக்கு தான் அனுப்பி விடுறேன், ஸ்கூலுக்கு தான் அனுப்பி விடுறேன். எங்க ஒழுக்கமா இருக்கலாம்? அந்த ஒழுக்கம், அந்த பண்பு, அந்த பணிவு உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதா? இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பே இதுதான். பண்பும் பணிவும் அன்பாக பிள்ளைகளிடம் சென்று சேருகிறதா? ஒவ்வொரு வீட்டிலையுமே வயசான பிறகு இது இப்ப ரீசன்ஸா கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல பதிவு செய்யறேன். பேர பேட்டையா அவங்களுக்கு அந்த அன்பு தேவைப்படுது. ஒரு பெண்மணி பேர பேட்டையா இருக்காது. இந்த அன்பு அன்புன்ற வார்த்தை கிடைக்கவே தன் தாயிடம் கிடைக்கல, கணவனிடம் கிடைக்கல, பிள்ளைகளிடம் கிடைக்கல. ஆனா வேறு ஒரு மாற்று மத சகோதரர்களிடம் கிடைக்குது. பேரம்பேட்டை இறந்தது, பேரம்பேட்டை எப்படி கொஞ்சம் உழைக்கல, விட்டுட்டு அம்மாவாட்டு அவர் பின்னாடி போயிடுச்சு. நாளைக்கு வைத்தாலே இதுவாகும், இறந்ததற்கு சமம்தான் இது. இந்த நான் உங்களுக்கு உயிர்ப்பித்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த அன்பு நாம் அடிப்படையாக இருக்கும் போதே பொதுவாகதான் நம் பிள்ளைகள் வயதான பிறகு கூட வழிகளை செல்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் உங்களிடம் நான் கோரிக்கை காணுகிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம் முஸ்லிம் இனத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப ட்ரெண்ட்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, போன்லயே வாழ்ந்துறாங்க. எப்படிதான் தெரியல. இப்படியுமா இந்த உலகம் மாறி போகும்? நவீனமான உலகம் இப்படியா இருக்கும்? கல்யாணம்லாம் தேவையில்லை, உள்ள கொத்துக்கிறதும் தேவையில்லை, போன்ல வாழ்க்கை நடத்தினா போதும். இப்ப ஏற்பட்ட கலாச்சார சீரழிவுல நம்ம இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பா அது பொம்பளைக்குள்ளையோ ஆம்பளைக்குள்ளையோ பெற்று 10 மாசம் சொன்னது பிள்ளையே இல்லைன்னு எந்தெந்த தருவாக போய் நேர்ந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பெற்று வளர்க்கும் போது வீணான வார்த்தைகளை கூறி வளர்க்கும். அதனால பிள்ளைங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா அந்த பண்பும் பணியும் கிடைக்காம அன்பும் இல்லாம போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு மிக பெரும் எச்சரிக்கையாக பிள்ளைகளிடம் மிக பணிவாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களிடம் பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். முதல் மரியாதை கொடுங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க மரியாதை கட்டி மரியாதை கிடைக்காது. இதுதான் நான் ஒரு சொன்னேன். அது நம்ம பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம கட்டின கணவராக இருந்தாலும் சரி, நம் தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, இன்றைய பெண்ணியம் இன்றைய சமுதாயத்தில் எடுத்து குழந்தைகள் வளர்க்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மாற்ற கல்விதான் பிள்ளைக்கு குடும்பமும் வளர்ச்சாக்களை தேடி கல்வி வைக்கிறாங்க. உலகத்துல டாக்டர் படிப்பிருக்கு, இன்ஜினியர் படிப்பிருக்கு, காசு எல்லாரும் காசு பணம் எல்லாமே. ஆனா ஏன் ஏதாவது மாற்றுக்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? சரி, தேர்ந்தெடுக்கிறோம். பிள்ளை பட்டம் வாங்கிருக்கு, இவ்வளவுதான் உங்க பிள்ளையா இருக்கு, பட்டம் வாங்கிருக்கு. பட்டம் வாங்கினா உங்க பாதி ஆரியமாலை என்பவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நண்பர்களாக சொல்றாங்க, என்னுடைய உபத்துகளில் சிலர் படித்து பட்டம் பெற்று வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் என்னுடைய
என்னுடைய யார் சொல்லலாம் வாரிசுதாரர்கள் யாருக்குமே சொல்லப்பட்டது. யார் வாரிசுதாரர்கள் சொன்னாங்க? நபியுடைய வாரிசுதாரன் சொல்லலாம். நபியுடைய வாரிசு நபி சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க? உனையெல்லாம் எந்த மதத்தாலும் எந்த உற்சாக பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கும் ஒரு நாம தூக்கிட்டு இருக்கு. நீ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எல்லாம் பாதுகாக்கணும். இந்த நேரத்தை நான் சொல்ல மாட்டேன். கரிமாவிற்கு நாம வரேன். கரிமாவு கடைசி வார்த்தை சொல்ல புரிய வேண்டும் என்றால் விளையாட்டு போது அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுல நல்ல அப்ப யோசனைங்க உள்ள ஆத்மா பட்டம் வாங்கி வந்துருச்சு. ஆனா ஆத்மா பட்டம் பெற்றவர்களும் அந்த பிள்ளைங்க இந்த பேருந்து தொழிலா வச்சு வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? பிள்ளைகளை இவ்வாறு நீங்கள் நடத்துவீர்களா? நடத்துவதற்குதான் பிள்ளை வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்து வாங்கி கொண்டிருக்கிறா? பிள்ளை கேட்பவங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறா? உலகத்தை பிறகுவதற்காக பிள்ளை பெற்றுக் கொண்டிருக்கிறா? எனக்கு உலகத்தை யாரும் மலையில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்ல பெற்றிருக்கீங்களா? எனக்கு அழகா அழுகையா சொன்னது. இந்த பிள்ளையை நான் வீட்டுக்காகவே வளர்க்கணும். தீனுடைய பாதையை வளர்த்து தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுத்து தீனுடைய அடிப்படையை கற்றுக் கொடுக்கவும் வைத்து அந்த மாதிரி மரியாதை நம்ம வைக்கணும். ஆனா உள்ள கஷ்டப்பட்டு வெட்டப்படுறது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி அந்த பிள்ளைகளை நீங்கள் அசிக்கப்படுத்துவது கூட இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் நான் ஒரு பெரும் வேண்டுகோளை வைக்கிறேன். முதல்ல நீங்க பேசக்கூடிய கெட்ட வார்த்தையாக நான் நினைப்பது பிள்ளைகளை வாரி ஓடி பேசுறதுதான். தயவுசெய்து பேசாது. அதுக்கப்புறம் மற்ற வார்த்தை நீங்களாவே படிக்கிறீங்க. முதல்ல நீங்க யாரையும் கூடாது. வாமா என்ன நான் சொல்லுமா இதை செய்யுமா அப்படின்னு பேசுறீங்க. இதை நான் உங்களிடம் அம்மாவுக்காக பதிவு செய்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மிகமாக பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி இந்த கல்வியை கொடுத்தீர்கள் என்று அம்மாவிற்காக உயர் வைத்த பெண்மைகளாக இருந்தால் நிச்சயம் நாம் குழந்தைகளை மிக கண்ணியமாக நடக்கும். எவ்வளவோ பெரிய விபத்தாக சொல்றோம், எவ்வளவு பெரிய வட்டி வாங்குபவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் என் அடியாக இருக்கும். என்ன சொல்றோம்? ஒரு பெரிய ஒரு விபச்சாரம் பண்ணாங்க. அந்த மாதிரி அல்லா என்னுடைய அடியான கூட்டம் நபியத்தை போறாங்க. யார் சொல்லுங்க நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அந்த பெண்களை சொன்னாங்க. எல்லா அவங்க முகத்தை திருப்பி கொண்டாங்க. உடனே நபிக்கு உத்தரவிட்டான். நபியே உங்களையும் நான் இந்த உலகத்துல மனிதனாக படைச்சிருக்கேன். ஒரு பட்டத்தை உங்களுக்கு நம்பியை கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி என் அடியாரை திருப்பி கொண்டீர்கள் என்றால் அவசரத்தை வரலாம் ஒரு சூறாவே அல்ல. அப்ப அம்மாவுடைய அடியாரை அம்மா எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார்? உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய நீங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறீர்கள்? இன்றைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு உறுதிமொழி எடுத்து கட்டலாமையோ தாயாக பிள்ளைகளை எந்த ஒரு கெட்ட வார்த்தை கொண்டும் ஏக வசனங்களை கொண்டும் நாங்கள் பேச மாட்டோம். கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேச மாட்டோம். உட்கார்ந்து எல்லாரும் பிள்ளைகளை தவிர அம்மாக்களை எந்திரிக்க மனசு இல்லாம உட்காந்துருக்கா? பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? அல்லாஹ்வுக்காக இப்ப உறுதிமொழி எடுக்கணும். எடுத்துக்கோமா? அப்படிதான் பிள்ளைகளை நடத்துறோம்.
இப்போது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு எழுதுகின்ற அத்தனை பெண்களையும் அல்லா கபூல் செய்யும். அம்மாவுடைய தாயை அல்லா கபூல் செய்திருக்கிறார். பட்டியலும் பணிவு பற்றி பேசப்பட்டது. ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? போயிருவார். இந்த பணிவு என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவிக்கிறேன். பணிவு எவ்வாறு இருக்கிறோம்னு சொன்னா, அந்த மன்னர் என்ன செய்யறாரு? அப்ப தன்னுடைய வீட்டு கதவை கட்டுறாரு. மன்னர் வந்திருக்கேன், கதவு தொடரணும் அப்படிங்கிறார். கதவு தொடர்றாரு. திரும்ப போயிடுறாரு. மறுநாள் வர்றாரு. ஒரு பெரிய நாட்டவே ஆண்டுட்டு நிறைய கஜானாக்கள்லாம் கைப்பற்றி கொண்டு வர்றாரு. மன்னர் வந்திருக்கேன், கதவு தொடங்க அப்படின்னு கதவு திறக்கப்படலாம். திரும்ப போயிட்டாரு. நம்ம சொந்த அந்த கட்டணை எதுவும் மனைவிக்கு பத்தலையோ போயிட்டு ஒரு பெரிய நாட்டை கைப்பற்றி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப ஒரு நாள் ஒரு வாரம் கழிச்சு மந்திரிட்ட கேட்கிறாரு, என்ன சொல்லி கதவுலன்னா இவன் போறான் அப்படின்னு வேணும்னா ஒரு கேள்வி உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க உன் கதவு வந்திருக்கேன், கதவை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கதவு திறக்கப்பட்டது. ஒரு அசத்து போயிட்டாரு. நான் எவ்வளவு பெரிய மன்னர், இந்த நாட்டை ஆண்டு எவ்வளவு கைப்பற்றி உனக்காக எவ்வளவு நடந்து 4 வருஷம் மாலையில கொண்டு போட்டிருக்கேன், மன்னர் கதவு திறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப பணிவா சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு தான் நீங்க மன்னர், எனக்கு நீங்க கணவர், என்னுடைய பெயர் சொன்னால் மட்டும்தான் கதவு திறக்கப்படும். அந்த இடத்துல அவர் ஒரு பணிவை தன் மனைவி, ஆமா கணவர் இடத்துக்கு மன்னர் சொன்னோம்னா இந்த மாதிரி எப்படி புரியும், இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பணிவை எவ்வாறு கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பெண்கள் நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்படிங்கிறது உதாரணமா நாம் பணிவுக்காக இருக்க வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பிள்ளை வளர்ப்பிலும் பணிவிலும் பண்பிலும் நாம் இவ்வாறு அன்பு என்பது நம் வீட்டுக்குள் தரமாக உதவி கொண்டிருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவானது. எல்லாரையும் டென்ஷன் வேலை பண்ணேன். நம் மதரசாவை மிக கண்ணியமாகவும் அழகாகவும் நம் ஊர் மக்கள் மிக நிறைவாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறு தாழ்மையான வேண்டுகோளை தாயினான ஒரு நிர்மாணாக நம் மதரசாவை யாரும் விட்டுவிட வேண்டாம். என்னுடைய பணிக்காலம் முடிந்துவிட்டது. எல்லோருக்கும் சலாம் சொல்றவராக இந்த முறையை குறித்து நான் விடைபெற்றுள்ளேன். நீங்கள் ஒவ்வொருவரும் மதரசாவுக்கு வந்து நம் மதரசா எவ்வாறு நடக்கிறது, மதரசாவிற்கு என்ன தேவை இருக்கிறது, நம் மதரசாவை எப்படி கொண்டு செல்வது என்பதை போன்று நீங்கள் பலமாக சிந்திக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சிந்திக்கும் ஆற்றலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதனால நீங்க அதிகமா சிந்திச்சு நம்முடைய மதரசா தாய் இஸ்லாம் அரசாணையில எந்த மதரசாவே இந்த வழிகேடாக இருந்த ஒரு ஊரை அழகாக வழி நடத்தி சென்றார்கள். இதுதான் முதல்ல உருவான மதரசா. இந்த மதரசாவிற்கு நீங்கள் அனைவரும் ஊண்டுகோலாக இருந்து நமக்குள்ள பட்டம் வாங்கியிருக்கிறது, நீங்க போகக்கூடாது அப்படின்லாம் நினைச்சாங்க. ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய திக்கு மதிப்புகளுக்கு சென்று வரணும். மாதாந்திர பயான் நடக்குது, அங்க போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் வசதியா உட்கார்ந்து பயான் கேட்கிறவங்க இந்த உலகத்துடைய விஷயங்களையே அடைஞ்சு அப்படியே கிடைக்காதுங்க. வறுமையுடைய விஷயத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நன்மை தரலாம். இப்படிப்பட்ட சிறிய அன்பான வேண்டுகோளை வைத்தவராக என் உரையை நிறைவேற்றுகிறேன். வாழ்வதற்கான வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.